Class 12 Physics Current Electricity Example 2.13. If the resistance of the coil is 3 ohm at 20 degrees Celsius and alpha is equal to 0.04 per degree Celsius, then determine its resistance at 100 degrees Celsius. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 20 டிகிரி செல்சியஸில் 3 ஓம் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அப்போது 100 டிகிரி செல்சியஸில் எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. ஆல்ஃபா அப்படின்றது டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட், அதோட வேல்யூவும் இங்கே கொடுத்துருக்காங்க 0.04 per degree Celsius. ஸோ நம்ம ஏற்கனவே டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட்டில் ஃபார்முலா பார்த்துருப்போம். ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு RT மைனஸ் R0 டிவைட் பை R0 இன்ட்டு T மைனஸ் T0ன்னு பார்த்துருப்போம். இதிலேருந்து நான் RTயை கண்டுபிடிக்கிறேன். இந்த ஃபார்முலாவிலேருந்து RT எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு வீடியோட கடைசியில் சொல்கிறேன், அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நான் கிவன் எழுதிக்கிறேன். ஸோ டீயோட வேல்யூ எப்போவுமே கிரேட்டராக இருக்கும் T0ஓட. ஸோ அப்போ T இஸ் ஈக்குவல் டு 100 டிகிரி செல்சியஸ். T0ஓட வேல்யூ வந்து 20 டிகிரி செல்சியஸ். ஸோ T0 அப்போது 20 டிகிரி செல்சியஸில் ரெசிஸ்டன்ஸ் என்னவாக இருக்குது, R0 வந்து வேல்யூ வந்து 3 ஓம் கொடுத்துருக்காங்க. அப்போது RT தான் நம்மளுக்கு கேட்குறாங்க. ஓகேயா? ஸோ ஆல்ஃபா வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே எழுதியிருக்கேன். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். ஸோ ஜஸ்ட் நான் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ என்ன அப்படின்னா 100 மைனஸ் 20 வந்து 80. ஸோ இப்போ இது ரெண்டு இன்ட்டு பண்ணோம். 0.004 இன்ட்டு 80. ஸோ இது இன்ட்டு பண்ணோன்னா 0.32ன்னு வரும். ஸோ இப்போ இதை ஆட் பண்ணோன்னா 1.32. ஸோ இது இன்ட்டு பண்ணோன்னா அப்போது 3.96ன்னு வரும். ஸோ இதான் ஆர்டியோட வேல்யூ, அதாவது ரெசிஸ்டன்ஸ் அட் 100 டிகிரி செல்சியஸ்ன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ அட் 100 டிகிரி செல்சியஸில் நம்மளுக்கு இவ்வளோ தான் ஆன்சர் வருது. ஸோ இந்த ஃபார்முலாவில் எப்படி ஆர்டி டிரைவ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இது இந்த சைட் கொண்டு வந்துடுறேன். ஸோ அப்போ ஈக்குவேஷன் இப்படி தான் மாறும். இப்போ R0 இந்த சைட் கொண்டு வந்துடுறேன். ஸோ மைனஸ் R0 இந்த சைடு வரும்போது ப்ளஸ் R0 மாறிடும். இப்போ R0 இதில் காமனாக எடுக்கலாம். ஸோ காமனாக எடுக்கும்போது நான் ஃபஸ்ட்டு இதை எழுதிக்கிறேன். அப்போது 1 ப்ளஸ் ஆல்ஃபா, இதிலேருந்து இப்போ காமனாக எடுக்கிறேன். T மைனஸ் T0 இஸ் ஈக்குவல் டு RT. ஸோ இதோட வேல்யூ தான் புக்கில் கொடுத்துருப்பாங்க ஃபார்முலாவாக. ஸோ இந்த வேல்யூ இல்லாமல் நம்ம டேரெக்டாக இதே ஃபார்முலாவில் சப்ஸ்டிட்யூட் பண்ணி RTயும் கண்டுபிடிக்கலாம், இல்லை இதை டிரைவ் பண்ணி நம்ம இப்படியும் கண்டுபிடிக்கலாம்.